90களினுடைய ஆரம்பத்திலேயே நள்ளிரவு காட்சி, 1 மணி காட்சிலாம் போடப்பட்ட படம் தளபதி. சராசரியாக சில படங்கள் கடந்து போயிருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. சில படங்களை அவங்க சர்வசாதாரணமாக கடந்து போயிருப்பாங்க. சோஷியல் நெட்வொர்க்கில் கூட அந்த படத்துக்கு எதிர்மறை விமர்சனங்கள் தான் அவங்க பார்த்துருப்பாங்க. ரஜினி சாருக்கு எதிரான கருத்துக்களை அடிக்கடி இவங்க வந்து பதிவு பண்ணுறதுனால இந்த மாஃபியா கும்பல்ஸ்லாம் சில கும்பல்ஸ் இருக்கிறதா வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்கல்ல, அவங்களுடைய வேலையை தான் காலையில் எழுந்து உட்காந்து இன்றைக்கி ரஜினிக்கு எதிராக என்ன பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீமியர் ஷோ அப்படின்னா என்ன, அதில் வந்து யார் தொடங்கி வச்சாங்க, யார் வந்து அதில் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ரீமியர் ஷோ அப்படின்றது இப்போ வந்து வழக்கமாக எல்லா இடத்துலையும் இப்போ வந்து அமெரிக்காவில் ப்ரீமியர் ஷோவில் கபாலி ரெக்கார்ட் பண்ணிச்சு. இன்னும் அந்த கபாலி ரெக்கார்டை யாரும் உடைக்கல. அது வந்து தயாரிப்பாளர்களே சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. அந்த மாதிரி பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம்ல. இதுக்கெல்லாம் யார் முன்னோடி அப்படின்னு சொல்லி பார்த்தா, 90களினுடைய ஆரம்பத்திலேயே நள்ளிரவு காட்சி, 1 மணி காட்சிலாம் போடப்பட்ட படம் தளபதி. தளபதி படத்தினுடைய பற்றி பேச ஆரம்பித்தோம்னா அதனுடைய அந்த ஆரவாரம், அந்த ப்ரீமியர் ஷோலாம் பேச ஆரம்பித்தோம்னா அதை பற்றி பேசுகிறதுக்கே நமக்கு வந்து பல மணி நேரம் ஆகும். ஆனால் சராசரியாக சில படங்கள் கடந்து போயிருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. சில படங்களை அவங்க சர்வசாதாரணமாக கடந்து போயிருப்பாங்க. சோஷியல் நெட்வொர்க்கில் கூட அந்த படத்துக்கு எதிர்மறை விமர்சனங்களை தான் அவங்க பார்த்துருப்பாங்க. அந்த படம் அப்போ சரியாக போலியாமே அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. ஆனால் படம் மிகப்பெரிய வசூல் படம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். காலையிலேருந்து விடுதலை வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் படங்கள், அந்த வசூல் ரீதியாக வசூல் சாதனை படைத்த படங்கள். ரஜினி சாருக்கு எதிரான கருத்துக்களை அடிக்கடி இவங்க வந்து பதிவு பண்ணுறதுனால மாஃபியா கும்பல்ஸ்லாம் சில கும்பல்ஸ் இருக்கிறதா வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்கல்ல, அவங்களுடைய வேலையை தான் காலையில் எழுந்து உட்காந்து இன்றைக்கி ரஜினிக்கு எதிராக என்ன பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான பதிவு தான். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த பதிவு நான் போட்டுட்ருக்கேன் வழக்கமாக. அப்படி வந்து போடப்பட்ட படம் தான் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்த படம். இப்போ கூட படத்தினுடைய தயாரிப்பாளராக ஒரு அறியப்பட்ட ஒரு அந்த படத்துக்காக யாருக்கு நம்ம செஞ்சு கொடுத்தாரோ எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு தான், அவர் இந்த யூனிட்டுக்கு தான் ரஜினி சார் அந்த படம் பண்ணி கொடுத்தாரு. 27 பேருக்கும் அதில் வந்து பிரித்து லாபம் வந்து வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு. அப்போது எவ்வளோ பேருக்கு அது லாபம் கிடைச்சிருந்து, எவ்வளோ பேர் வீடு கட்டி, இத்தனைக்கும் வந்து அப்போ அந்த படம் வந்து பெருசாக போலன்னு பேசப்பட்ட படம். அந்த படத்துக்கு வந்து அறியப்படாத ஒரு சாதனைன்னு ஒரு சாதனை இருக்குது. அதுதான் ப்ரீமியர் ஷோ. அப்போ கூட வந்து எந்த சூப்பர் ஹிட் படத்துக்கு கூட வந்து படத்துக்கு கூட வந்து ப்ரீமியர் ஷோலாம் கிடையாது. பாண்டியனுக்கெல்லாம் நள்ளிரவு காட்சிகளில் தமிழகம் முழுதும், குறிப்பாக சென்னையிலலாம் அந்த இன்னொரு போட்டியாளர் படம் ரிலீஸ் ஆன சத்யன் திரையரங்கில் நள்ளிரவு 1 மணி காட்சிக்கு பாண்டியன் ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நல்ல ப்ரீமியர் ஷோ. அப்படி கூட்டம், க்ரௌடு. ப்ரீமியர் ஷோ மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் அத்தனை காட்சிகள். அப்போல்லாம் வந்து ஒரு ஊரில் வந்து 2 ஷோ போட்டாலே பெரிய விஷயம். இப்போ 200 ஷோ 300 ஷோ நம்ம பார்க்குறோம்ல, அப்போல்லாம் நம்ம கிடையாது. தமிழகம் முழுவதுமே 80 90 திரையரங்குகள் அப்படி தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி காலகட்டம் அப்போல்லாம். அதுவும் ரஜினி சார் படம் மட்டும் தான் 60 ரிலீஸ் ஆகும். மொத்தம் எந்த முன்னணி ஹீரோக்கும் வந்து 57 60 அப்படி தான் ரிலீஸ் ஆகும். இவர் படம் தான் 87 90 ரிலீஸ் ஆகும். இப்போ அந்த காலகட்டம் அப்படி தியேட்டர்களும் அதிகமாக ரிலீஸ் ஆகும், காட்சிகள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும், ப்ரீமியர் ஷோவும் அதிகமாக போடுவாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அந்த ப்ரீமியர் ஷோவில் பாண்டியன் பண்ண வசூல் இருக்குல்ல, அது வந்து அப்போது வந்த அந்த வருடத்தில் வந்த முன்னணி கதாநாயகிகள் பல பேருடைய படத்தினுடைய வசூலை ப்ரீமியர் ஷோலே அடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இதை நான் சொல்கிறது அதிகப்படியாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் இது வந்து யதார்த்தம். இப்போ வந்து எஸ்பி முத்துராமன் அவர்களும் இங்கே இருக்கார், ஏவிஎம் சரவணன் அவர்கள் தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அவரும் இருக்க, அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரஜினி சார் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தர்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்களே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பொய்யான தகவலை நம்ம வந்து ஒரு காணொலியில் பதிவு பண்ண முடியாது. நம்ம ஆதாரங்களோட இப்போ எல்லாருமே இருக்காங்களோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி வந்து ப்ரீமியர் ஷோவில் வந்து ஒரு பிரபல நடிகர்கள் மற்ற நடிகர்களுடைய வசூலை விட ப்ரீமியர் ஷோ காட்சிகள்லேயே வசூல் எடுத்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சாதனை பண்ண படம் தான் பாண்டியன். அதுக்கப்புறம் ஷிஃப்டிங்கில் பண்ண சாதனையும், அது வந்து இப்போ லாங்கஸ்ட் ரன்னிங்லேயும் வந்து பெருசாக போகல அப்படின்னு சொல்லி பேசப்பட்டாலும் கூட 50 டேஸ் சென்டரில் 50 நாட்கள் ஓடின பட்டியலில் பார்த்தீங்கன்னா அந்த வருடத்து அப்போ போட்டியாக வந்த படத்தை விட 50 நாட்கள் அதிகமான திரையரங்கில் பாண்டியன் தான் ஓடிடுது. அப்போ 100 டேஸ் போகாததுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஷிஃப்டிங்கில் எடுத்து போட்டிருப்பாங்கன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்ல, ஷிஃப்டிங்கில் ரஜினி சார் படம் மட்டும் ஷிஃப்டிங்கில் போயிடும்.
ஏன்னா படம் ஒரு போயிட்டே இருக்கும்போது வந்து நல்லா ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும்போது ஷிஃப்டிங்கில் கை மாற்றும் போது ரொம்ப அதிகமான விலைக்கு விற்றா தயாரிப்பாளர்கள் லாபம் கிடைக்குமா, அதனால் ஷிஃப்டிங்க்கு கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி ஷிஃப்டிங்கில் மட்டும் இல்லை, ப்ரீமியர்லேயே வந்து வசூல் புரட்சி பண்ண படம் பாண்டியன். ப்ரீமியர் ஷோலேயே பெரிய பெரிய நடிகர்கள் அப்போ இருந்த காலகட்டத்தில் இருந்த முன்னணி நடிகர்களுடைய படத்தினுடைய வசூல் எல்லாம் ப்ரீமியர் ஷோலே அடிச்சுதான். அதுதான் பாண்டியன். அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்னு சும்மா சாதாரணமாக வந்த பேர் இல்லை. சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து அவர் கூடவே அவர் ஒரு படத்தில் சொல்கிற டைலாக் மாதிரி தான், கூடவே பிறந்தது என்றைக்கும் போகாது அப்படின்ற மாதிரி தான். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான்.